Hi friends, இது உங்க Land with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் போயம் 3 தான் பார்க்க போறோம். நீங்க TNTET and then SGT எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னன்னா எல்லா கிளாसेसமே வீடியோஸா போட்டுருக்கோம். உங்களால வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்க முடியல அப்படினா நீங்க நம்மகிட்ட மெட்டீரியலாவும் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வாங்கணும் அப்படினா நீங்க வாட்ஸ்அப்ல இல்லனா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போயம் 3 ஆன் கில்லிங் ஏ ட்ரீ அப்படிங்கிற இந்த போயம் வந்து பார்க்கலாம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா கிவ் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. கிவ் பட்டேல் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் பொயட். ஓகேவா? ஸோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்தியன் பொயட் கிவ் பட்டேல் அப்படிங்கிறவர் ரொம்பவே முக்கியமான ஒரு இந்தியன் ஆத்தர் தான். இவருடைய ரொம்ப ஃபேமஸான புக்ஸு ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா ஈவினிங் அப்படிங்கிறது. புக்குன்னு சொல்ல முடியாது, பொயட்னு கூட சொல்லலாம். ஸோ காமனாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈவினிங், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் மெடிசன், ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல், இது எல்லாமே வந்துட்டு இவருடைய ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்ஸ். ஓகேவா? அடுத்து இவர் வந்து பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து நடத்திருக்கிறாரு, கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா ரிஷி வேலி ஸ்கூல். ரிஷி வேலி ஸ்கூலில் பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ வருஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் தென் எ டீகேடு, ஒரு டீகேடுக்கும் மேலே என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கிறாரு. டீகேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். டீகேட் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை தான் டீகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீகேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணக்கூடிய இயர் எத்தனை அப்படின்னா 10 வருஷம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவருடைய போயம் எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷனாக போயம்ஸ் அப்படிங்கிற பேரில் இவரை என்ன பண்ணியிருக்கிறாரு 1966 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவருடைய போயட்ரி கலெக்ஷனில் இருந்து சில போயம்லாம் எடுத்து போயம்ஸ் அப்படிங்கிற பேரில் 1966 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாசரி. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப். ஜாப் அப்படின்னா என்ன? டு போக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா த்ரஸ்ட் அப்ரப்ட்லி ஆர் ஷார்ப்லி வித் ஏ ஷார்ட் குயிக் ப்ளோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் அப்படின்னா என்னென்னா சடனாக திடீர்னு ஒருத்தவங்களை நல்லா ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு குத்துறது. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக க்ரஸ்ட். க்ரஸ்ட் அப்படின்னா அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூமியோட அந்த அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹார்டான ஒரு அவுட்டர் போர்ஷன் இல்லைன்னா ஹார்டான சர்ஃபேஸை வந்துட்டு நம்ம கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து லெப்ரஸ். லெப்ரஸ் அப்படின்னா கவர்டு வித் ஸ்கேல்ஸ், அதாவது ஒரு மாதிரி கோடு கோடா போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றமுடைய இதால் கவர் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தொழுநோய் இருக்காங்களா ஸோ லெப்ரஸி பீப்புள், ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கின்னையும் லெப்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன மீனிங் வருதுன்னா இந்த மாதிரி ஸ்கேல்ஸால் கவர் பண்ண ஒரு மெட்டீரியல், ஒரு பாடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக என்னென்னா ஹைடு. ஹைடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான திக்கான ஸ்கின், அது வந்து அவுட்டர் ஸ்கின், அதாவது வெளிப்படையாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான திக்கான ஸ்கின்னை வந்துட்டு ஹைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் மினியேச்சர். மினியேச்சர் அப்படின்னா ரொம்ப ஸ்மால், வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ரெலை அப்படின்னா டிபெண்டிங், யாரையாவது சார்ந்து இருக்கிறது. சஸ்டைனபிள் அப்படின்னா மெயின்டைனபிள், அதாவது அப்படியே அதை வந்து நிலைச்சு நிற்கிறது, நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஓகேவா? அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, அதாவது நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய போயம் லைன்ல இருந்து நம்ம வந்து எடுத்து ஆன்சர் என்னங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, கேன் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் எ ட்ரீ. ஜாப்னா ஆல்ரெடி பார்த்தோம், குத்துறது. ஓகேவா? அப்போது கேன் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் எ ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான லைன்ஸ் பாருங்க. இட் மேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃபை வச்சு நம்ம அதை செய்ய முடியாது, ட்ரீயை கில் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா ஒரு சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃபை வச்சு கில் பண்ண முடியுமான்னு அர்த்தம், முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வருது? நோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க, இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் லாஸ்ட் இயர் டெட்லலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கேன் நாட் கில் எ ட்ரீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹவு ஹேஸ் த ட்ரீ க்ரோன்?
ட்ரீ வந்துட்டு எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு போயமில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட், அப்சர்பிங். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் தான். இட் ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த். ட்ரீ வந்துட்டு எப்படி வளர்ந்துச்சு, ஸ்லோவாக வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷனை பார்த்த உடனே வந்துட்டு புரிஞ்சிடும். ஓகேவா ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். அடுத்ததாக வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெப்ரஸ் ஹைடு மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் கைடு. லெப்ரஸ் கைடுனா என்ன அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னொன்று லெப்ரஸ் கைட்லேருந்து வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு போயம் லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைடு ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெப்ரஸ் கைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம கிளாசரியில் லெப்ரஸ் தனியாக ஹைடு தனியாக பார்த்துருந்தோம். ஸோ லெப்ரஸ் கைட் அப்படிங்கிறது இந்த லெசனில் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ட்ரீயோட பார்க். ஓகேவா. மரப்பட்டைகளை தான் என்னென்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த மரப்பட்டைகளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கேலாக ஒரு மாதிரி அதாவது கோடாக ஒரு மாதிரி விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்ட்ராங்காக அந்த ஹைடாகி இருந்திருக்கும். ஓகேவா. ஹைடு அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ லெப்ரஸ் கைட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மரப்பட்டைகளை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த போயமில். ஓகே, அது ஓகே. அடுத்த 2வது கொஸ்டின், வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் கைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஓகேவா. ஸோ ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த 2வது இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு இல்லை அப்படின்னா டைனி லீவ்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. ஏன்னா ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் புதுசாக வரக்கூடிய இலைகள். அது எப்படி இருக்கும், ரொம்ப சின்ன லீவ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைனி லீவ்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்ததாக வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க், வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட். ப்ளீடிங் பார்க்கு வந்துட்டு ப்ளீடிங் பார்க்குக்கு என்ன ஹேப்பன் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கிரவுண்டுக்கு க்ளோஸாக இருந்து என்ன ரைஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான போயம் லைன்ஸ் பாருங்கள். த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு கிரீன் ட்விக்ஸ் மினியேச்சர் பவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீடிங் பார்க்குக்கு என்னாச்சு, ப்ளீடிங் பார்க் வந்துட்டு ஹீல் ஆயிடுச்சு. ஓகேவா. அதாவது குணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதான் ஆன்சர். அடுத்தது வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்டுக்கு க்ளோஸராக இருந்து என்ன ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ரைஸ் கேர்ல்டு கிரீன் ட்விக்ஸ் வந்துட்டு என்னென்னா ரைஸ் ஆச்சு. ஓகேவா. அதாவது சுருண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய ட்விக்ஸ்னால் அந்த சின்ன சின்ன செடிகள் வந்துட்டு மேலாக்க எழுந்து வர்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததா வாட் டஸ் ஆங்கரிங் எர்த் மீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கரிங் எர்த்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போயம் பாருங்க. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஆங்கரிங் எர்த் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த ட்ரீயோட ரூட் இருக்குல்ல, வேர்கள் இருக்குல்ல, அந்த பிளான்ட்டோட அந்த வேர்களை நம்ம பூமியில் ஃபிக்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கரிங் எர்த் மீன்ஸ் ஃபிக்ஸிங் த ட்ரீ ஃபர்ம்லி இன்சைட் த எர்த். ட்ரீயை வந்துட்டு நம்ம எர்த்துக்குள்ளே என்ன பண்ணுது, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி கடலில் வந்துட்டு கப்பல் நிலச்சி நிற்குதோ அது மாதிரி நிலத்தில் அந்த மரம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறத ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பர்சனிஃபிகேஷனும் இமேஜரியும். பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா தெரியும், நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாக நம்ம வந்துட்டு சொல்கிறது தான் நினச்சி அது மாதிரி உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளை நம்ம இமேஜின் பண்ணி பேசுகிறது தான் பர்சனிஃபிகேஷன். இமேஜரி அப்படிங்கிறது 5 சென்சஸில் ஏதாவது ஒரு சென்ஸ் வந்துட்டு அந்த சென்டென்ஸில் இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா அதை இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இங்கே லைன்ஸை பாருங்கள். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மரத்தை வந்துட்டு வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொல்றது அப்படிங்கிறது லிவிங் திங்ஸை தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதனால் இங்கே வந்துட்டு டு கில் எ ட்ரீ அப்படின்னு வந்திருக்கனால இதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக என்னென்னா த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ப்ளீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீடிங் அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கு ரத்தம் வர்றதை வந்துட்டு சொல்லுவாங்க, ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மரத்துக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கே. அதனால இதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த ஆன்கரிங் எர்த் அப்படின்னா ஆன்கரிங் எர்த்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ட்ரீயை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடியது. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எங்கள் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் தி ஆன்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து வேர்கள் வந்துட்டு அந்த ஆன்கரிங் எர்த்துலேருந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எது மூலமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும், விஷுவல் இமேஜரி. ஓகேவா, ஸோ விஷுவலாக நம்ம பார்ப்போம், அதனால இங்கே இமேஜரி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு 5வது பாருங்க, ஹி நெவர் புஷ்ட் ஐடியாஸ் டவுன் எனி ஒன்ஸ் த்ரோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவன் வந்து யாரோட கழுத்துலையும் போய் என்ன பண்ண மாட்டான், ஐடியாவை திணிக்க மாட்டான் அப்படிங்கிற, யாரோட தொண்டையிலையும் போய் ஐடியாவை திணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா யாரையும் கம்பல் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ கம்பல்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. அடுத்ததா லெட் அஸ் லாஃப் டுகெதர் அப்படிங்கிற பேரில் ஒரு ஜோக்குங்கிறத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ பாருங்க, ஹவு டு ட்ரீஸ் அக்சஸ் த இன்டர்நெட், ட்ரீஸ்லாம் இன்டர்நெட்டை எப்படி அக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தே சிம்பிளி வேவ் இன், அதாவது அதுவே அப்படியே அந்த அது வந்து அப்படியே அலை மாறி அதுவே தன்னை அசைச்சிக்கிட்டு இன்டர்நெட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது வாட் வில் த ட்ரீ டூ இஃப் த பேங்க்ஸ் ஆர் க்ளோஸ்டு, அதாவது பேங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு அதோட ஓன் பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணிடுமா. ஸோ காமெடிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க, ஜோக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து 3rd கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் ட்ரீ ஃபிட்ஸ் இன் யுவர் ஹேண்ட், உங்களோட கைக்குள்ளே ஃபிட் ஆகக்கூடிய ட்ரீ என்ன ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் என்னன்னா பாம் ட்ரீ. பாம் ட்ரீ அப்படிங்கிறது பனை மரத்தை சொல்லுவோம். ஸோ பாம், நம்மளோட உள்ளங்கையை வந்துட்டு பாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால இங்கே வந்துட்டு பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் போயம் 3. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போயம் 4, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கக்கூடிய போயமை வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.